ஹலோ மக்களே, என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் எப்பவுமே பைக்கில் வச்சு வீடியோ போடுறவன் என்னடா தனியாக உட்காந்துருக்கானே, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கான்னு சொல்லிக்கலாம். ஒன்றும் இல்லை மக்களே, இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்க ஒரு ஹாட் டாபிக் பார்த்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்ட்டு ஏதோ யாரோ கிளப்பின ரூமர்ஸை நம்பி எல்லோரும் கேஸை டக்கு டக்குன்னு புக் பண்ணுறீங்க. பெட்ரோல் பங்க்கு பார்த்திங்கன்னா டீசலுக்காகவும் பெட்ரோலுக்காகவும் அவ்வளோ கூட்டம், நைட்டும் பகலுமா அவ்வளோ கூட்டம் நின்று பெட்ரோலை ஃபில் பண்ணுறீங்க. ஆனால் ஒரே ஒன்று சொல்லட்டுங்களா, உண்மையாகவே சொல்லப்போனால் கவர்மெண்ட் சைடு இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் நோட்டீஸும் எதுவும் வரலை. கவர்மெண்ட்லேருந்து பெட்ரோல் காலியாக போகுது, கையிருப்பு கம்மியாக தான் இருக்குது, இல்லை டீசலோட கையிருப்பு கம்மியாக இருக்குது, அப்படி எந்த ஒரு அஃபிஷியல் நோட்டீஸும் வரல. நம்ம ஆளுங்க கிளப்பிவிட்ட ஒரு ரூமர்ஸை நம்பி, சோஷியல் மீடியாவில் கிளப்பிவிட்ட ரூமர்ஸை நம்பி பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நம்ம பெட்ரோல் போடுறது மட்டும் இல்லாமல், வண்டிக்கு பெட்ரோல் போடுறது இல்லாமல் அவன் சின்டெக்ஸ் டேங்க்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து அதில் டீசலு பெட்ரோல்லாம் பிடிச்சிட்டு போய் இப்படி பண்ணி தான் பெட்ரோல் டீசல் பங்க்கில் காலி ஆகுது. அப்போது தட்டுப்பாடு இல்லை, நம்ம தான் அதை க்ரியேட் பண்ணுறோம். தயவு செஞ்சு மக்களே, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட வச்சுக்குங்க. ஈரான் கண்ட்ரி ரிலீஸ் பண்ணி பாம்பேக்கு ஒரு எண்ணெய் கப்பல் நேற்று வந்துடுச்சு. அதனால் மேலும் 14ஆம் தேதி கிட்ட இன்னொரு கப்பலும் வர மாதிரி இருக்குது. 14ஆம் நாளைக்கு இன்னொரு கப்பல் வந்தடைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம நாட்டில் கேஸு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்காது. நம்புங்க மக்களே, கேஸு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ நைட்டுலாம் தூக்கத்தை விட்டுட்டு நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் இந்த பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணி கேஸு பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள்.